ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் மிகவும் பசியின் காரணமாக வீட்டை விட்டு வெளியே நடந்து வருகிறார் இரவு சமயத்தில். எதிரில் பார்க்கும்போது ஒரு இடத்திலிருந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும், இன்னொரு இடத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் எதற்காக வந்தீர்கள்? அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து சொல்கிறார், நீங்கள் எதற்காக பசிக்காக வெளியே வந்தீர்களோ அதே பசிக்காக நானும் வந்திருக்கிறேன். வாங்க, நாங்கள் 3 பேரும் சேர்ந்து எங்களுடைய சகோதரர் இருக்கிறார் இல்லையா, அபு அய்யூப் அன்சாரி வீட்டுக்கு நாங்கள் செல்வோம் என்று அவர் வீட்டுக்கு போகும்போது இவர்களை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுகிறார். உடனே என்ன செய்கிறார், ஒரு சிறிய ஆட்டுக்கிடாவை எடுத்து அறுத்து அதில் குர்மா செய்து ரொட்டியும் செய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வைத்து சாப்பிட சொல்லும்போது, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார், சும்மா லத்துஸ் அலுன்னா யோமைஸின் அனின் நயீம், அபூபக்கரே, உமரே, அபு அய்யூப் அன்சாரியே, நீங்கள் எல்லோரும் கயாமத் நாளில் இப்போ கொடுத்தான் பாருங்க இந்த சாப்பாடுக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். சும்மா லத்துஸ் அலுன்னா யோமைஸின் அனின் நயீம், கயாமத் நாளில் உங்களுடைய கால்கள் இந்த இடத்துலேருந்து அந்த இடத்தில் நகராது, இந்த நேமத்துக்கு பதில் கொடுக்காத வரைக்கும் நீங்கள் அங்கேருந்து நகர முடியாது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்.